செய்யலாம் சார்? சரி, அருமையான நல்ல விஷயம் சார். அது ரொம்ப அருமையான கேள்வியார்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது விவசாயிகள் அல்லது நம்முடைய விவசாயம் என்பது இன்றைக்கு இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கும் நம்ம காந்திஜி சொல்லிட்டு போயிட்டாங்க, 70% இன்றைக்கு கிராமங்களில் தான் இன்றைக்கு நம்முடைய இந்தியா வாழ்கிறது. அப்போது விவசாயம் ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்மோஸ்ட் 28% ஆஃப் அவர் எக்கானமி. 28% இன்றைக்கு நம்முடைய விவசாயம். ஈவன் சிறுதொழில்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் டு அவர் ஜிடிபி கூட பார்த்திங்கன்னா 7-8% தான். ஆக 28% மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவசாய சூழ்நிலையை நாம் கவனிக்காமல் விடுவது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா ஒரு கிராமங்களுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அந்த அடிப்படையில் அவர் கேட்குற மாதிரி இன்றைக்கி நிறைய விவசாய கல்லூரிகள், விவசாய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இதற்குரிய முயற்சியில் நிறைய ஈடுபடுகிறார்கள். ஆனால் அதனுடைய ஒரு மெக்கனைசேஷன், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு இதெல்லாம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவழிக்க விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தாக்கம். அங்கேயே எம்பிஏ இதுக்கான ஒரு தனிப்பட்ட கோர்ஸே இது மாதிரி அந்த ஸ்பெஷலைசேஷன் எம்பிஏ படிப்பது என்பது ஒரு நிர்வாகம். இன்றைக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸோட பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்லாம் போகிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் கார்ப்பரேசேஷன், அதாவது மிகப்பெரிய அளவில் தொழிலாக கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி காணப்படும். பட் அதற்குரிய சூழ்நிலை இந்தியாவில் இன்னும் வரலை. ஏன்னா இன்றைக்கி நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார்கள்ட்ட தான் இருக்குது. அதை அந்த நிலங்களை அவர்கள் பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்காக லீஸுக்கு கொடுத்து அந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அதை ஒரு கார்ப்பரேட் செக்டராக கொண்டு அதெல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை காணும். அதற்குரிய விவசாயிகள் அதற்கு ஒத்துழைப்பார்களா, விவசாயிகள் அதற்கு முன் வருவார்களா, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சவால். இது ஒரு 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 இமோஷனல் சம்பந்தமான ஒரு சமாச்சாரம். என்னுடைய நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். ஆக இதெல்லாம் வளர்ச்சி வரணும். கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் தான், விவசாயிகள் சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த நாட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். 70% இன்றைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிட்டிஸில் இருக்க 30% தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை. இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது கிராமங்களில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. உங்கள் கேள்விக்கு நன்றி சார். வணக்கம் வர்த்தக உலகம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். நான் செந்தில் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் செந்தில். சென்னையிலேருந்து. ஆக்சுவலாக இப்போ நான் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டட் ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு 3 years இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருக்கேன் பாரதியார் யூனிவர்சிட்டியில். சரி. ஸோ இந்த பிஇ முடிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்போ இந்த எம்பிஏ இன் டெக்னாலஜியில் பண்ணால் அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏன்னு ஒன்று சொல்கிறாங்க, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு ஸோ ஃபர்தராக 1 year இது பண்ணால் எக்ஸிக்யூட்டிவ் எம்பி அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் ஒன்று நான் சொல்லிக்கணும் சார். ஆக்சுவலாக இப்போ நானும் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன், இந்த அக்ரிகல்ச்சரை பற்றி சொன்னாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் எப்படின்னா, நானும் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்தோம்னா ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ எல்லாம் எஜுகேட்டட் எல்லாம் பிஇ அந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ இப்போ எங்கள் அம்மா அப்பா ப்ளஸ் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன்ல இருந்து எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்ல எல்லாம் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன்ல யூத்துங்க என்ன மாதிரி கோர்சஸ் படிக்கணும்? சரி செந்தில், உங்க அருமையான கேள்வி. 3 கேள்வியுமே, பட் நேரம் குறைவாக. முதலாவது கேள்வி நீங்கள் இன்றைக்கு ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக உங்களுக்கு வாய்ப்புகள் டெக்னாலஜி ரிலேட்டடாக வாய்ப்புகள் எம்பிஏல நிறைய இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் இது நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் இந்த 2 years ப்ரோக்ராம் நீங்கள் எம்பிஏ பண்ணுறது என்னை பொறுத்தளவில் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி நீங்கள் விவசாயம் சார்ந்த ஒரு இது சொன்னீங்க. ஆக நிறைய பேர் இன்றைக்கி படிச்சுட்டு வர்றாங்க. படித்தாலும் கூட நம்ம கிராமங்களை நம்ம பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம், தாக்கம், அதுதான் நான் சொன்னேன். இந்த லெக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த சமுதாய தாக்கத்துள்ள ஒரு படிப்பு. படித்ததுனால ஒரு மனிதன் மிகப்பெரியவனாக முடியாது. படிப்பு என்பது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், இந்தியாவோட வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்றுதான் நான் கூறிக்கொள்வேன். உங்கள் கேள்விக்கு நன்றி செந்தில் சார். இன்றைய வர்த்தக உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த எம்பிஏ மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம்.
பட் எம்பிஏ மாணவர்களை விட பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் பணி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எந்த அளவுக்கு எம்பிஏ மாணவர்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதும், ஒருத்தர் வந்து வேலைவாய்ப்பை தருகிறேன் அப்படின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு காத்திருக்கார் அப்படின்றதும் வாய்ப்புகளையும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். நம்ம நிச்சயமாக ஒரு மிக அருமையான வாய்ப்பு. அந்த எந்த அளவுக்கு ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்களோ, ஆட்டிடியூட் அப்படின்றது மிக முக்கியமாக பேசப்பட்ட விஷயம். இவ்வளோ அனைத்து விஷயங்களையும் அழகாக தொகுத்து சொன்னீங்க. சன் தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். சன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது பலவேறு மக்களிடம் போய் சேர்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து நீங்கள் பேச வைத்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றியை சன் தொலைக்காட்சிக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, டாக்டர் ஏ செல்வராஜ் அளித்த பதில்களும் விளக்கம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறோம். மீண்டும் நாளை காலை வர்த்தக உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, வணக்கம். வர்த்தக உலகம் வழங்கியோர் பிரீமியர் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர். இணைந்து வழங்கியோர் சிபி காட்டன் வேஷ்டிகள், பனியன்கள், மினிஸ்டர் ஒயிட் பிராண்ட் ஷர்ட், ஆக்ஸோ வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ், ராம்ராஜ் பனியன்கள் உள்ளாடைகள் மற்றும் டான்டெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.